எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவுக்கு சென்றான். செல்லும் வழியில் கள்ள கையில் சிக்கி தவித்து நின்றான். சற்றும் இரக்கமற்ற கள்ளஞ்சுற்ற கள்ளர் அவனை ஆடை புரிந்து காயமாக்கி குற்றுயிராய் விட்டான். தற்செயலாய் அவ்வழியொரு அசாரியன் வந்தான். அவனை கண்டு அக்கம் பக்கம் பார்த்து விலகி சென்றான். உடன்தானே அவ்வழியொரு லேவியனும் வந்தான். இவன் தானும் வந்தபடி போனான். பின்பு ஒரு சமாரியன் பிரயாணமாய் வந்தான். குற்றுயிராய் கிடந்தோனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து என்னை பார்த்து பட்ட காயம் கட்டி காற்றரசம் நல்கி சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தை கொண்டு சென்று விட்டு ஆதரித்து மீண்டும் காலை போகும் முன்பு சத்திரத்தம் கையில் 2 பணம் தந்து இவன் காரியத்தை சொல்லி அதிகம் செலவு ஆகும் எங்கள் கவலை ஒன்றும் வேண்டாம், மீண்டும் வந்து தந்திடுவேன் என்று உறுதி சொன்னான். இயேசு சொன்ன இவ்வுவமை அர்த்தமிக்க ஐயா. பரிசுத்த அறைக்கு வேண்டும் எருசலேமை விட்டு சுகந்த வாச ஜீவியமாம் எரிகோவுக்கு சென்றான். ஐக்கியமற்ற வாழ்வு தீயோன் புகுந்து தீமை செய்வான். அசாரியர் லேவியரோ உதவி புரிய இயலார். பூரணத்தின் ஊழியத்தை ஆரம்பித்த இயேசு சமாரியன் போல தேற்றி சமாதானம் என்று சத்திரத்தான பொருத்தல ஊழியத்தை செய்ய ஜீவன் தேவ பக்தி என்னும் காசுகளும் இருந்தான். அதிகமாக செலவு என்னும் சபையினோடு எங்கள் ஆத்துமாக்கள் பூரணத்தை அடைய உதவி செய்யும். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று பாத்திரனாய் மாறியாமின் மாறும் இயேசு என்போம். எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவுக்கு சென்றான். செல்லும் வழியில் கள்ள கையில் சிக்கி தவித்து நின்றான். சற்றும் இரக்கமற்ற கள்ளஞ்சுற்ற கள்ளர் அவனை ஆடை உரிந்து காயமாக்கி குற்றுயிராய் வெற்றான். தற்செயலாய் அவ்வழியில் அசாரியன் வந்தான். அவனை கண்டு அக்கம் பக்கம் பார்த்து விலகி சென்றான். உடன்தானே அவ்வழியில் லேவியனும் வந்தான். இவன் தானும் வந்தபடி போனான். பின்பு ஒரு சமாரியன் பிரயாணமாய் வந்தான். குற்றுயிராய் கிடந்தோனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து என்னை பார்த்து பட்ட காயம் கட்டி காற்றரசம் நல்கி சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு சென்று விட்டு ஆதரித்து மீண்டும் காலை போகும் முன்பு சத்திரத்தம் கையில் 2 பணம் தந்து இவன் காரியத்தை சொல்லி அதிகம் செலவு ஆகும் எங்கள் கவலை ஒன்றும் வேண்டாம், மீண்டும் வந்து தந்திடுவேன் என்று உறுதி சொன்னான். இயேசு சொன்ன இவ்வுவமை அர்த்தமிக்க ஐயா. பரிசுத்த ஐக்கியம் என்னும் எருசலேமை விட்டு சுகந்த வாச ஜீவியமாம் எரிகோவுக்கு சென்றான். ஐக்கியமற்ற வாழ்வு தீயன் போது தீமை செய்வான். அசாரியர் லேவியரோ உதவி புரிய இயலாம். பூரணத்தின் ஊழியத்தை ஆரம்பித்த இயேசு சமாரியன் போல தேற்றி சமாதானம் என்று சத்திரத்தான போல ஊழியத்தை செய்ய ஜீவன் தேவ பக்தி என்னும் காசுகளும் வேண்டார். அதிகமாகும் செலவு என்னும் சபையின் ஊழியங்கள் ஆத்துமாக்கள் பூரணத்தை அடைய உதவி செய்யும். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று பாத்திரனாய் மாறியாமின் மாறும் இயேசு